Hi friends, 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு Realme Buds Wireless 2S அப்படிங்கிற இந்த நெக் பேண்டை ரியல்மி ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ரியல்மி ஏற்கனவே இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு Realme Buds Wireless 2 Neo அந்த நெக் பேண்டை சேல் பண்ணுறாங்க. அந்த நெக் பேண்டில் இருந்து ஒரு சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணி ரியல்மி இந்த நெக் பேண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். Realme Buds Wireless 2S இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி நெக் பேண்ட், யூசர் மேனுவல், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், டைப் சி கேபிள் வச்சுருக்காங்க. இந்த நெக் பேண்டை ஃபஸ்ட் டைம் கையில் எடுத்து பார்க்கும்போது ஒன்று கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. பில்டு குவாலிட்டி அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேபிள் பொறுத்த வரைக்கும் நல்ல திக்கான கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேபிள் ஈஸியாக டேமேஜ் ஆகாது. அதே போல் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பட்டன்ஸ் இருக்குது. சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக் பேண்ட் உங்களுக்கு ஆன் ஆகுது. சென்டர் பட்டனை நீங்கள் 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் மோட் எனேபிள் ஆகும். இந்த நெக் பேண்டில் 88 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நெக் பேண்டாக இருக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால காதில் இயர்பட்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆகுது. அதே போல் இயர்பட்ஸில் மேக்னெட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணாத டைம் மேக்னெட்டை ஒட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிரும். இது மூலமாக நெக் பேண்டோட பேட்டரி சேவ் ஆகும். இந்த நெக் பேண்டை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கால் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. கால் குவாலிட்டிக்கு ஏஐ ENC யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் டைம் யூஸ் பண்ணும்போது வெளியே உள்ள நாய்ஸ் அதிகமாக கேட்கல. இந்த நெக் பேண்டில் டைப் சி இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடாக இருக்குது. வெறும் 20 மினிட் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 7 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. மொத்தமாக 24 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. ஆனால் நார்மல் யூசேஜுக்கு 20 மணிக்கூர் வரைக்கும் ப்ளேபேக் கிடைக்குது. இந்த நெக் பேண்டில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டோட கண்ட்ரோல் போர்டில் உள்ள வால்யூம் கண்ட்ரோல் பண்ண ப்ளஸ் மற்றும் மைனஸ் பட்டனை 1 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் மாறிக்கலாம். இந்த நெக் பேண்டில் 11.2 மில்லிமீட்டர் கொண்ட டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ கிளாரிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ரியல்மி ஏற்கனவே லான்ச் பண்ண Realme Buds Wireless 2 Neo அந்த நெக் பேண்டை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்டில் பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பேஸ் பிடிக்கல அப்படின்னா ரியல்மி லிங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பேஸை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். நல்ல ஒரு பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த செக்மெண்ட்டுக்கு அதிகமான ப்ளேபேக் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இந்த நெக் பேண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.